எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு லேடி பேசியிருக்காங்க. எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல தமிழக அரசு தனியார் பள்ளிகளுக்கு வழங்கக்கூடிய என்ஓசியை வந்து ஆன்லைன்ல மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது இல்லையா? அத பத்தி பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சொல்ல வேண்டியது சொல்றேன். சரியா? இத கேளுங்களேன். தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு சிபிஎஸ்இக்கு ஃபர்ஸ்ட் என்ஓசி 30 லட்சம் 50 லட்சம் வாங்குற என்ஓசி இலவசமா தேடி கொண்டு அமைச்சர் கொடுத்தார் என்பது உண்மையிலே வரலாற்றில் முதல் முறை. ஓகே, கேட்டிங்களா? இப்போ ஒரு ஃபேக்ட் செக் பண்ணுவோம். சிபிஎஸ்இன்றது சென்ட்ரல் போர்டு ஸ்கூல். சின்ன குழந்தைக்கு கூட அது தெரியும். அது வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இல்லை. எந்த மாநில அரசும் சிபிஎஸ்இ ஸ்கூலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாவா? அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் போர்டில் இருந்து தனியாக நடத்துகிறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கிற இந்த மெட்ரிகுலேஷன் பிரைவேட் ஸ்கூல்ஸோடைய ஃபீஸோ எதுவுமே இந்த உச்சவரம்போ சிபிஎஸ்இ ஸ்கூலில் இது பண்ண முடியாது. அவங்க வச்சதான் சட்டம், அவங்க வச்சதான் ஃபீஸ். சிபிஎஸ்இ ஸ்கூலுங்கிறது வந்து மத்திய அரசால நடத்தப்படக்கூடிய ஒரு ஸ்கூல். அவங்க சொல்ற மாதிரி இது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். சென்ட்ரல் போர்டு மூலமா நடத்தக்கூடியது. அந்த ஸ்கூலை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கட்டுப்படுத்த முடியாது, அதுவும் தெரியும். இப்ப வந்து இந்த இவர் சொன்னது வந்து என்ன சொல்லியிருக்காரு, என்ஓசி கிடைச்சிருக்குன்னு தான் சொன்னாரே ஒழிய எங்களை கட்டுப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்களா, இல்ல தமிழக அரசு வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு நாங்க நிர்ணயிச்ச ஃபீஸ் தான் வந்து கல்வி கட்டணம் தான் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்லையுமா நடத்தணும்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல. உங்களுக்கு ஒழுங்கா காது கேக்குமா? பாப்பா அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஐ மீன் அதிகாரமே இல்லை. 2013லயே அந்த அதிகாரத்தை எடுத்துட்டாங்க. திரும்ப 2017ல கொண்டு வந்தது. அது மறுபடியும் 2025ல எடுத்துட்டாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ஓசின்றது வந்து மேண்டேட்டரியே இல்லை. தமிழ்நாடு அரசு கொடுக்கணுன்ற அது அவசியமே இல்லை. இப்போ அவசியமே இல்லாத ஒன்றை திமுக கொடுக்கறதுக்கு கடன் லஞ்சம் கேட்டுச்சு அப்படின்னு போய் பரப்புறாங்க. அதுக்கப்புறம் அவசியமே இல்லாத ஒண்ணுக்கு தாவேகா அரசு சும்மா ஓசியாவே கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி. இப்ப இவங்க சொல்ற பாயிண்ட் படி எடுத்தாலும் மத்திய அரசு ஒப்புதல் பெற்ற ஒரு நிறுவனமா இருந்தாலும், ஒரு பள்ளி கல்வி நிறுவனமா இருந்தாலும், அது வந்து தமிழ்நாட்டுல நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு அரசோட ஒப்புதல் வாங்கணுமா வேண்டாமா? அதுக்கு பேர் என்னது? என்ஓசி தானே. அததானே சொன்னாங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுட்டு பேசுங்க, இல்ல மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க. ரெண்டுமே இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க?